வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலெக்டர் அலுவலகத்துலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 18,000 பெர் மந்த் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா? எந்த கேட்டகரிக்குமே ஃபீஸ் கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது, ஓகேங்களா? போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கணும் அண்டு மிட் வைஃபரி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு பர் மந்த் வந்து சேலரி 18,000 ரூபாய் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்குள்ளே இருக்கலாம், ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் வந்துட்டு பர்மனெண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் மோடில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎன்எம் இதில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு முடிச்சிருக்கலாம். இது வரைக்குமே மாத சம்பளம் 18,000 ரூபாய். 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 50 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் உங்களை எடுக்கிறாங்க, ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேசிஸ் தாங்க. நெக்ஸ்ட் ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா பிஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். பர் மந்த் வந்து உங்களுக்கு 23,000 ரூபாய் வந்து அவங்க சேலரி கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சி 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட்டு பார்மகிஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டிஃபார்ம் வந்துட்டு முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? 15,000 ரூபாய் வந்து அவங்க சேலரி கொடுக்குறாங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது, 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஓகேங்களா? இது வந்துட்டு மேல் தான் கேட்டிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக +2 வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த +2 பாஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்துட்டு பயாலஜி சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லைனா பாட்னி அண்ட் சுவாலஜி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ், அந்த எஸ்எஸ்எல்சி 10th வந்துட்டு நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் எம்பிஹெச்டபிள்யூவாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதற்கான மாத சம்பளம் 14,000 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் 11 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய வயது வரம்பு. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா டென்டல் சர்ஜன் போஸ்ட், ஓகேங்களா? இதற்குமே வந்துட்டு பிடிஎஸ் ஆர் எம்டிஎஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். பர் மந்த் சேலரி 34,000 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். நெக்ஸ்ட் போஸ்ட்டு டென்டல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட், அதாவது டென்டல் ஹைஜீன்ஸில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பர் மந்த் 13,000 ரூபாய் வந்து அவங்க சேலரி கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 35,000 ரூபாய், ஓகேங்களா? 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர், இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எம்எஸ்டபிள்யூங்கிற இந்த கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். பர் மந்த் 23,800 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸுமே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? அதாவது இந்த டேட் படி. நெக்ஸ்ட்டு ஏஎன்எம், ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பெற்றிருக்கணும். மாத சம்பளம் 14,000 ரூபாய். 9 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரபிஸ்ட், ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கணும். பர் மந்த் வந்து சேலரி உங்களுக்கு 13,000 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கலாம். வேக்கன்சி வந்து ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 இயர் வந்து பிஜிடிசிஏ அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும். போத் இங்கிலீஷும் தமிழ் ஹையரில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். மாத சம்பளம் 13,500 ரூபாய் வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபருக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். பர் மந்த் 13,300 ரூபாய் வந்து சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி டெக்னீஷியன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு +2 வந்துட்டு முடிச்சிருக்கணும். மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குட் சைக் அண்டு குட் விஷன் வந்துட்டு இருக்கணும், ஓகேங்களா? 13,000 ரூபாய் வந்து அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயசுக்குள்ளே இருக்கலாம்.
நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அண்ட் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 8500 ரூபா. 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சானிடரி ஒர்க்கர் பார்த்தோம் அப்படின்னா அதே தான், 8th பாஸ் பண்ணால் போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதற்கான மாத சம்பளம் 8500 ரூபா. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால எந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. சில நோட்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னலாம் பார்க்கலாம். நீங்கள் அட்டாச் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் பின்னாடி என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா கல்வி தகுதி சான்று, இருப்பிடச் சான்று, கொரோனா கால அந்த கலப்பு நியூமன் அனுபவ சான்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுங்க. சிறப்பு தகுதி சான்று மற்றும் இதர சான்றுகள் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களோட இமெயில் அட்ரஸும் வந்துட்டு அவங்க கீழே கொடுத்துருக்குறாங்க. இது எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜாப் வந்துட்டு முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் தான், டெம்ப்ரவரி ஜாப் கிடையாது. ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா திண்டுக்கல்லில் தான் இருக்கும். அவ்வளோதான். அந்த நோட்டிஃபிகேஷன் PDF அவ்வளோதான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.